இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய் யாழ்னி, உன் அத்தைக்கு போன் பண்ண நான் எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேக்குறியா நீ? மா, கேம் விளையாடிட்டு இருக்கமா. ஓ போன்ல இருந்து பண்ணப்போ. ஆமாடி, நான் போன் பண்ணா உடனே உங்க அத்தை எடுத்துருவாங்கல்ல. நீ பண்ணாலாவது எடுப்பாங்களேன்னு சொன்ன. கேம் விளையாடிக்கிட்டு இருக்க. கேம் அதெல்லாம் விளையாடிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் இந்த பாரு, இப்படியே தலையை குடிஞ்சுக்கிட்டு என்ன நேரமா அதை கையில வச்சு உருட்டிட்டே இருந்தேன்னு வை, பொதி சுமக்கிற கழுத மாதிரி கழுத்து கூன் வாங்கிக்கும் பாத்துக்க. பா, நீயுமா? இப்ப அத்தை எங்க போயிட்டாங்க? புனிதா அக்காக்கு ஆபீஸ்ல சாப்பாடு கொடுக்க தானே போயிருக்காங்க, அவ்வளவுதானே? அவ்வளவு தானா? நல்லா இருக்குதுமா. ஏமா, மணிகண்டம் போன் பண்ணி கபிலன் கம்பெனில திரும்ப சேர்ந்துட்டான்னு சொன்னதை மறந்துட்டியா? இல்ல அதுக்காக மணிகண்டம் சண்டை போட்டேன்னு சொன்னானே, அதை மறந்துட்டியா? எப்படியும் மணிகண்டம் போட்ட சண்டைக்கு அது சம்பந்தமா மாப்பிள்ளைக்கும் மரகத்துக்கு நடுவுல ஒரு பெரிய விவாதமே நடந்திருக்கும்ல. ஆனா முழுசா என்ன நடந்துச்சுங்கிறது மரகதம் வந்தா தானே நமக்கு தெரியும், இல்லையா? அனாவசியமா பேசிட்டு இருக்காம மரகதத்துக்கு யாராவது போன் போடுங்க. நம்பி மாப்பிளையும் ஆளை காண என்னன்னே தெரியல. போனை பண்ணி தொலைக்கிறாளா பாரு. பண்ணி தொலைக்கிறேன். யாழ்னி, நான் வந்துட்டேம்மா. அப்பப்பப்பா, சித்திரை மாசம் தோத்து போயிடும் போல இருக்கே. உண்மையை சொல்லு, வெயில்லாம் ஒண்ணு ஒண்ணும் பண்ணாது, மனசுக்குள்ள குளுகுள்னு இருக்குமே. அது வாஸ்தவம் தாங்க. ஏமோ, என்னம்மா இது, மரகதம் கோவத்தோட வருவான்னு பார்த்தா மாப்பிளையும் மரகதமும் என்னவோ புதுமண தம்பதி மாதிரி கொஞ்சில பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு விசாரிப்போம் இரு. விசாரி. மரகதம், சாப்பாடு குடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாமா? நாங்க இவ்வளவு நேரம் உன்னை காணமேன்னு சொல்லிட்டு தான் போன் எடுத்து உனக்கு போன் பண்ணோம். அதுக்குள்ள நீயும் அப்படியே வந்துட்டீங்க. ஏமா, மாப்பிள்ளையும் கூட அங்க ஆபீஸ்க்கு வந்தாரா? நீ தனியா போனேன்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்றேன். எதுக்கா இருக்கும் தெரியலையே. அம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோமா. என்ன விஷயமா? நான் சொல்றேன் நானு. சரி அண்ணே, ஸ்வீட் எடுத்துக்கோண்ணே. ஆ. மேகலை, என்ன நீ? எடுத்துக்கோ. சொல்றேன். யாழினி, நீ எடுத்துக்கோ. ஒண்ணு பத்தாது, அப்படியே மொத்தமா கொடுங்க. இந்த வச்சுக்கோ. இவன் எப்படி பண்றா பாருமா. கடவுளே, ஏன் தான் இப்படி பண்றானோ? அழையாதுடா. நல்ல விஷயத்த மாமா எல்லாருக்கும் சொல்ல போறாரு இப்போ. வல்லவராயா மாமா, நீ பெரியப்பா ஆக போற. புனிதா மாசமா இருக்கா. சூப்பர் மாமா. அம்மா, நீ கொள்ளுப்பாட்டி ஆக போறம்மா. நான் ரெண்டாவதா பாட்டி ஆக போறேன். நான் தான் ஏற்கனவே கொள்ளுப்பாட்டி ஆக போறேனே. சும்மா இருமா, எதையாவது பேசிக்கிட்டு. மேகலை, கேட்டில, புனிதா மாசமா இருக்கிறாளா? ரொம்ப சந்தோஷமா. நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி, நீ ஆபீஸ்க்கு தானே போன, புனிதாவை பார்த்தேங்கிற, எப்படி? எல்லாம் உன் மருமக மணிகண்டனால வந்த பிரச்சனை. அவன் எப்பவும் போல கம்பெனில ஒரே சண்டை. அது சரி, அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு தெரிஞ்சது அது மட்டும் தானே. ஆனா சண்டையில புனிதா ஏதோ கத்த சட்டுன்னு மயங்க விழுந்துட்டா. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிருப்பானா? இந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஓ, எல்லாம் நம்ம குலதெய்வத்தோட கருணை. மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உடனே புனிதாவையும் கபிலனையும் பார்த்து வாழ்த்து சொல்லணும். சரி, புனிதா எப்படி இருக்கா? டாக்டரை பார்த்தாலாமா? எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அல்லவா. இப்பதான் என்னென்னமோ நடக்குது. எங்க மனசுக்கு இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்கு. அம்மா, இது வேறயா? இது புது ட்விஸ்டால இருக்கு. இரு வரேன். ஏங்க,
உங்க அம்மா அவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு போட்ட பிளான் எல்லாம் போச்சா? அடியே, மணிகண்டனை பத்தி கோபமா பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா புனிதா கர்ப்பமா இருக்கிற செய்தியை சத்தியமா நான் எதிர்பார்க்கலடி. பார்த்துக்கலாம். அண்ணா என்னென்ன சொல்றா? அது அது ஒண்ணு இல்ல மரகதா, இது உடனே போய் புனிதாவை பார்க்கணுங்கிறா மேகலை. நான் இல்லடி, மரகதத்திட்ட ஒரு வார்த்தை கேட்போம், அவ எப்படி சொல்றாளோ அப்படியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். போலாண்ணே போலாம். இன்னைக்கு புனிதா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம நாளைக்கு போவோம். ஏன்னா இப்போ ஏகப்பட்ட வேலை இருக்கு வீட்ல நமக்கு. இப்போ குலசாமி கோயில்ல பூசாரிக்கு ஃபோன் பண்ணி புனிதா பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்லணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல அன்னதானம் போட சொல்லணும். ஆசிரமத்துக்கு நன்கொடை கொடுக்கணும். ஐயோ ஏகப்பட்ட வேலை இருக்கு. வல்லவா, நீ கூட வாயேன் கொஞ்சம், நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். வா. போய் ஆகிற வேலையை பாரு. போங்க போங்க. மாமா, புனிதா கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் அத்தைக்கு 4 வயசு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா நீ ஏய் நல்ல விளையாட்டு பிள்ளையா இருக்கான் அவன். போதும், ரொம்ப இப்ப சந்தோஷப்பட்டுக்காத. வரட்டா. ஐயோ ஐயோ, எப்படி போகுது பாரு. டேய், என்னடா அது? கபில வேலைக்கு வந்துட்டான்னு மணிகண்ட ஃபோன் பண்ணா, இவ என்னடானா புனிதா மாசமா இருக்கான்னு தலையில இடி இறக்கிட்டு போறா. நீங்க யாரு என்ன பிளான் போட்டாலும் புனிதா விஷயத்துல தோத்து தான் போவீங்கன்னு நான் எத்தனை வாட்டி சொல்றேன். பயமுறை ஆவுனா இதையே சொல்லுங்க, வாய மூடுன்னு. நீங்களும் அத்தையும் சேர்ந்து என்னென்னவோ திட்டம் தான் போட்டீங்க. ஆனா இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? இனி என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல. வேற என்ன நடக்கும்? இந்த வீடு பிரசவ ஆஸ்பத்திரியா மாறும். நம்ம ஆயா வேலை பாப்போம். இந்த வீடு எப்படி மாறினாலும் சரி, என் வேலை என்னைக்கும் மாற போறது இல்ல. உங்களை எல்லாம் நம்பி நான் தான் கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறேன். எப்படியோ போய் தொலைங்க. மேகலை, அண்ணி வந்துட்டேன் அண்ணி. இவங்க ஒருத்தங்க. வா உள்ளமா. அமுதா, அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு. அப்பா வா. அப்பா அப்பா என்னப்பா, என்னமோ சந்தோஷமான விஷயம் சொன்னியாம? அமுதா ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருந்தா. ஆமாண்ணா, விஷயம் என்னன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நீயே உன் வாயால சொல்லு. ஓ, உனக்கு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சிருச்சா? யாரு? சரவணன் சொன்னாரா? சரவண மாமாவா? அவர் எதுவும் சொல்லலையே. கபிலா, நீ முதல்ல விஷயத்தை சொல்லுப்பா. பா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அமுதா, இந்தா நீ எடுத்துக்கோ.